கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் ஏசாயா 1 அதிகாரம் 18 வசனம் பார்க்கும்போது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த நாளில் ஆண்டவர் வழக்காடலாம். ஆண்டவர்கிட்ட நமக்கு ஒரு வழக்கு இருக்குது. அப்போ உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மழை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மை புசிப்பீர்கள். அப்போ ஆண்டவர் நம்மளை வழக்காடுறதுக்கு ஆண்டவர் அழைக்கிறார். என்ன வழக்குன்னா, ஆண்டவரை அறிந்த நாள், ஏற்றுக்கொண்ட நாள் இருந்த அந்த ஜெபம் இப்போ இல்லைன்ற ஒரு வழக்கு இருக்குது. ஆரம்பத்தில் இரவும் பகலும் வேதத்தை வாசித்தோமே, அந்த வேத வாசிப்பு இப்போ இல்லைன்ற ஒரு வழக்கு இருக்குது. ஆண்டவரை துதிக்கலை, தேவன் செய்த நன்மைகள் நினைத்து துதிக்கலைன்ற ஒரு வழக்கு இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாவ சுபாவங்கள் நம்மை விட்டு மாறலைன்ற வழக்கு இருக்குது. இன்னும் மாம்சத்தின் கிரியைகள், ஜென்ம சுபாவங்கள், கோபம், எரிச்சல், கசப்பு, இந்த பாவ சுபாவங்கள் நம்மக்கிட்ட இருக்குன்ற ஒரு வழக்கு இருக்குது ஆண்டவர்கிட்ட. அப்போ தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்மக்கிட்ட இல்லைன்ற ஒரு வழக்கு இருக்குது. தேவன் எதிர்பார்க்கிற உண்மை இல்லை, தேவன் எதிர்பார்க்கிற உத்தம இருதயம் இல்லை. அப்போ ஆண்டவருக்கு நமக்கு என்ன வழக்கு இருக்குது? ஆண்டவர் அழைக்கிறார். நாமே ஆராய்ந்து பார்க்கணும், என்ன வழக்கு ஆண்டவருக்கு நமக்கு இருக்குது. எந்த காரியம் நம்மக்கிட்ட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குது? நம்ம மனம் திரும்பணும். இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் கசப்பு, விரோதம், வைராக்கி இருந்தால் அதை குறித்து ஆண்டவர் வழக்காடுறார். மனம் திரும்ப சொல்கிறார். அந்த பாவ சுபாவங்களை விட்டு ஒரு மனம் திரும்பணும். மனம் திரும்பினால்தான் மன்னிப்பு. அந்த மன்னிப்பு அருளுகிற வழக்கு. இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அழைக்கும் போது நாமே ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அழைக்கிறாரு. வழக்காடணும், வாங்க, உங்கள் பாவத்துக்காக நான் வழக்காடுறேன். ஆண்டவரே, நான் மனம் திரும்பிடுறேன். ஆண்டவரே, நம்ம மனம் திரும்பும் போது, பாவத்தில் தான் மனம் திரும்பும் போது இன்றைக்கி மன்னிப்பு கொடுக்குற ஒரு வழக்கு. இன்றைக்கி நாமே ஒப்பு கொடுக்கலாமா? எந்த காரியத்தில் கர்த்தரோடு கூட நமக்கு ஒரு வழக்கு இருக்குது. ஜெபம் இல்லை, ஆதில் இந்த ஜெபம் இப்போ இல்லை நம்மக்கிட்ட. அதை நான் மாற்றிக்கிறேன் ஆண்டவரே. இந்த முதல்ல இருந்த அந்த வேத வாசிப்பு இப்போ என்கிட்ட இல்லை, அதை நான் மாற்றிக்கிறேன் ஆண்டவரே. என்கிட்ட இன்னும் பாவ சுபாவங்கள் இருக்குது, இன்னும் என்கிட்ட கோபம் இருக்குது, நமக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் என்கிட்ட இருக்குது, நான் மாற்றிக்கிறேன் ஆண்டவரே, நான் மனம் திரும்பிடுறேன் ஆண்டவரே. வழக்காடுறாரு, அழைக்கிறார். மனம் திரும்பிட்டு மன்னா கர்த்தர் மன்னிப்பு கொடுக்குற வழக்கு. அதனால கூட நாமே ஒப்பு கொடுக்கலாமா? எந்தெந்த காரியத்தில் கர்த்தருக்கு நமக்கு ஒரு வழக்கு இருக்குது, என்ன காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதக்க நம்மகிட்ட இருக்குது, நாமே ஒப்பு கொடுத்து இந்த வழக்கில் ஆண்டவரே நான் மனம் மாறிறேன் ஆண்டவரே. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்து நன்மை புசிப்பீர்கள். நான் மனம் மாற ஆண்டவரே. இனி நான் ஆரம்பத்துலேருந்து அந்த ஆரம்பத்தில் ஜெபித்தது போல் நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. இனி உமக்கு பிரியமாக நான் வாழ்வேன், பரிசுத்தமாக வாழ்வேன், சாட்சியாக வாழ்வேன். உண்மை நான் துக்கப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. அதனால் நாமே ஒப்பு கொடுக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் சார் நல்ல தகப்பனை இயேசுவின் நாமத்துடைய சமூகத்தில் வருகிறோம். அதனால் ஆண்டவரே, அப்பா, அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இந்த வேலையில் ஆண்டவரே வழக்காட வந்திருக்கிறவங்களோடு கூட ஆண்டவர் நாங்கள் செய்தது தவறு தான் ஆண்டவரே, எங்களை மன்னிங்க. எந்தெந்த காலத்தில் அவங்களை துக்கப்படுத்திருந்தோம் தயவாய் மன்னித்த ஆண்டவரே. இவர்கள் நாட்களில் நமக்கு பிரியமாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.